மயிலாடுதுறையை அடுத்த வேப்பங்குளம் பெரிய தெருவை சேர்ந்தவர் ராஜபாண்டியன். இவருக்கு தஞ்சாவூரை சேர்ந்த கோட்டீஸ்வரி என்பவருடன் 2016ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. பின்னர் கருத்து வேற்றுமை காரணமாக தம்பதியிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி ஏற்பட்ட சண்டையில் ராஜபாண்டியன் கோட்டீஸ்வரியின் தலையை பிடித்து வீட்டின் சுவற்றில் மோதியதில் அவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த வழக்கினை விசாரித்து வந்த அமர்வு நீதிமன்ற நீதிபதி ராஜபாண்டியனை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 5000 அபராதமும், அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பு அளித்தார். இதையடுத்து ராஜபாண்டியன் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் பின்புறம் டவுன் எக்ஸ்டென்ஷன் சாலையில் கும்பகோணம் ஐயங்கரன் காஃபி கடை உள்ளது. இந்நிலையில் நள்ளிரவு கடையின் பூட்டை உடைத்து ஷட்டரை திறந்து மர்ம நபர் ஒருவர் உள்ளே சென்று கடையில் இருந்த ரூபாய் 65,000 ரொக்க பணத்தை திருடி சென்றுள்ளார். பின்னர் புகாரின் பேரில் அங்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பேருந்து நிலையம் அருகிலேயே நடைபெற்ற திருட்டுச் சம்பவம் வணிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 22வது தலமாக விளங்கும் திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோவிலில் பங்குனி உத்திர பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இக்கோவிலின் தேர் பல இடங்களில் மரப்பலகைகள் பெயர்ந்தும் இரும்பு பட்டைகள் பழுதடைந்தும் காணப்பட்டது. இதையடுத்து கோவில் நிர்வாகம் மற்றும் ராமானுஜ பக்த கைங்கரிய சபா சார்பில் ரூபாய் 8,50,000 செலவில் தேர் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் பட்டாச்சாரியார்கள் தேரில் உள்ள மர சிற்பத்தாலான பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து மகா தீபாராதனை காட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற வெள்ளோட்டம் நிகழ்வில் தேர் கோவிலில் இருந்து புறப்பட்டு தேரடி வரை பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் கொண்டு செல்லப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. நவ கிரகங்களில் செவ்வாய் தலமாக விளங்கும் இக்கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் 7ஆம் நாளான இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கட்டளை விசாரணை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் தேரை வடம்பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைக்க திரளான பக்தர்கள் திருத்தேரினை இழுத்தனர். தொடர்ந்து 4 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக 4 வீதிகளின் வழியாக சென்று கோவில் நிலையை அடைந்தது.